த ஏஷியா HRD அவார்ட்ஸ் சார்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிப்பு. சமுதாய மேம்பாடு, தலைமைத்துவத்தை அங்கீகரிக்கும் விதமாக வாழ்நாள் சாதனையாளர் விருது மு.க. ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக த ஏஷியா HRD அவார்ட்ஸ் குழு தகவல். காஞ்சிபுரத்தில் உலக தரத்தில் அமைய உள்ள மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி ஆலைக்கு சுற்றுச்சூழல் அனுமதி. பாரத் இன்னோவேட்டிவ் நிறுவனம் சார்பில் பிள்ளைப்பாக்கத்தில் 640 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ள கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி ஆலையால் ஆயிரக்கணக்கானோர் வேலை வாய்ப்பை பெறுவார்கள் என தகவல். சென்னை மெரினாவில் வான் சாகசத்தின் போது 5 பேர் உயிரிழந்தது தொடர்பாக உயர்மட்ட விசாரணை நடத்தப்பட வேண்டும். வான் சாகச நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டில் குறைபாடுகள் ஏதும் இருந்ததா என்பது தொடர்பாக விசாரணை நடத்தி குறைபாடுகள் இருந்திருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தல். பட்டா வழங்க கோரி MP சு. வெங்கடேசன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் பேரணி. மதுரை மாநகராட்சியில் புறம்போக்கு நிலத்தில் நீண்ட காலம் வசிப்போருக்கு பட்டா வழங்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணி. சென்னையில் சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்களுடன் தொழிலாளர் நலத்துறை இணை ஆணையர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் போராட்டம் தொடரும் என சாம்சங் ஊழியர்கள் அறிவிப்பு. மதுரை காமராஜர் பல்கலையில் தொலைதூர கல்வியில் பயின்றது போல் போலி சான்று கொடுத்து பணியில் சேர்ந்த அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட 9 பேர் மீது வழக்கு பதிவு. போலி சான்று சமர்ப்பித்து அரசு பணியில் சேர்ந்த வணிக வரி உதவி ஆணையர் சொப்னா, DSP சதீஷ்குமார், கோட்டாட்சியர் கலைவாணி உள்ளிட்ட 9 பேர் மீது வழக்கு பதிவு. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஆஜரான பாஜக மாநில அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்திடம் விசாரணை. கேசவ விநாயகத்தை விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் நோட்டீஸ் அனுப்பி CBCID விசாரணை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட வேண்டும், கச்சத்தீவை மீட்க வேண்டும், கல்விக் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என அமமுக தீர்மானம் நிறைவேற்றம். தஞ்சையில் நடைபெற்ற அமமுக பொதுக்குழு கூட்டத்தில் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றம். 23 ஆண்டுகால பொது வாழ்வில் நாட்டிற்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் பிரதமர் மோடி தேசபக்தர். தனித்துவமான அர்ப்பணிப்பின் அடையாளமாக திகழ்ந்து வரும் மோடியின் சாதனைக்கு நானே சாட்சி என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.